கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले। நான் தொடர்ச்சியாக தேவ செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக मैं लगातार परमेश्वर के संदेश को आपके बीच में रखने के पहले அருமையான சாராள் அம்மாவுடைய சாட்சியை நாம் கேட்டோம். हमने सुना था कि साराई माता की गवाही को। ஏன்னா நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு வசனம், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். मैं जब उनकी गवाही को सुन रहा था तब मेरे मन में एक वचन याद आया, वो ये है, उसने अपने से जितना हो सकता था उसको किया। அண்ணன் சொன்னது போல மெய்யாகவே நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். बड़े भैया ने जैसे कहा कि इनकी गवाही जो है हमारे लिए चुनौती भरी गवाही रही। சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு திடீரென்று ஃபோன் பண்ணாங்க. कुछ महीना के पहले अचानक वो माँ ने फोन की। ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். लगभग 1 साल के ऊपर हो सकता है। நிறைய துணிகளை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் பீகாருக்காக. எப்படியாகிலும் சுரேஷ் தம்பி அதை உங்க பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. तो वो माँ ने कहने लगी कि सुरेश भाई, मैं इतना कपड़ों को इकट्ठा करके रखी हूँ और उन कपड़ों को वहां तक पहुंचाने के लिए किसी को देने के लिए आप मदद करें। கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த 10 மூடை நிறைய பழைய துணிகள் இங்கே வந்தது. और कुछ दिन के पहले 10 बोरा भर करके कपड़े जो है बिहार पहुंच गए। அதற்காக ஒரு ஆண்டுக்கு மேலாக அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை பட்டார்கள், எத்தனை பேரை காண்டாக்ட் பண்ணார்கள் என்பது எனக்கு தெரியும். और उसके लिए 1 साल से कितने बार हमसे फोन की थी, कितना उन्होंने मदद करने की कोशिश कर रही थी, मैं जानता हूं। அதனுடைய பெரும்பகுதியான காரியங்களை நாங்கள் மலைக்கு கொடுத்து அனுப்பிவிட்டோம். और उनमें से कई जो कपड़े हैं उनको हवस हमारे रोहतास पहाड़ की सेवकाई के लिए हमने दे दी। தொடர்ந்து ஆண்டவர் அம்மாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. लगातार इस माता को और उनके परिवार के लोगों को प्रभु आशीष करे। நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். अब हम परमेश्वर के वचन को सुनने पर है। நாம் ஆராதனையின் முடிவிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கேட்டோம். आराधना के अंत में अभी पहले हमने एक खास बात को सुना। நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், हमारा परमेश्वर कैसा है, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வல்லவர். हम मांगने के पहले ही हमारे अंदर काम करने वाला है। அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஆராதனையை நாம் இன்றைக்கு நாம் நடத்தினோம். इस प्रकार एक सुंदर परमेश्वर को हम सबको अर्पण करने लायक एक आराधना को हमने देखा। முடிவிலே அருமையாக அண்ணன் சொன்னார்கள், अंत में बड़े भैया ने इस प्रकार कहा, ஆண்டவர் செய்கிறதை நாம் அறிய வேண்டும் என்பதில் ஒரு அவசியமும் இல்லை. परमेश्वर जो करने जा रहा है उसको जानने के लिए कोई दरकार है नहीं है। இப்பொழுது மாத்திரமல்ல, ना केवल अब, எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. और आने वाले दिनों में भी परमेश्वर क्या कैसे कर रहा है उसको जानने के लिए दरकार नहीं है। அவர் எனக்கென்று முன் குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் அர்ப்பணிப்போடு கூட நாம் கடந்து செல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर यूं चाहता है कि हम ऐसे विश्वास और ऐसे अर्पणता से आगे बढ़े कि परमेश्वर मेरे लिए जो कुछ नियुक्त करके रखा है उसको पूरा करेगा। எனவே கடந்த நாட்களினுடைய ட்ரெய்னிங்கை முடித்து अनेक இளம் ஊழியர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலும், इसलिए पिछले कुछ दिनों के ट्रेनिंग में भाग लिए हुए कई लोग हमारे बीच में रहते हैं। अभी अनेक வாலிப பிள்ளைகள் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலும், खास करके जवान लड़के लड़कियां हमारे बीच में उपलब्ध है। அதை அடிப்படையாய் கொண்ட ஒரு செய்தியை நேரத்தை மனதிலே கொண்டு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். और उसके लिए आधारित एक वचन को या प्रचार को आपके बीच में रखने के लिए मैं चाहता हूं। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். मेरे साथ खोलिएगा पहला पत्रस 5वां अध्याय 6 वचन। 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். पहला पत्रस उसका 5वां अध्याय 6 वचन। ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். इसलिए परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वह तुम्हें उचित समय पर बढ़ाए। முன் குறித்த ஆண்டவர் எனக்கு உண்டு. मेरे लिए ऐसा परमेश्वर है जिसने पहले से ही नियुक्त किया है। என்னை வேறு பிரித்து என்னை பிரித்தெடுத்து என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு உண்டு. मेरे लिए एक परमेश्वर है जिसने मुझे अलग करके रखा है। அவர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற விதமான காரியங்களை செய்யும்படி நான் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டிய அவசியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். यहाँ एक जरूरत को देखते हैं, उसके बलवंत हाथ के नीचे हम रहें ताकि उचित
उचित समय पर हम बढ़ाए जाएं। எப்பொழுது நாம் தேவனுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் நம்மை நாமே அடக்கி நாம் அங்கே ஒப்பு கொடுக்கிறோமோ ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். जब हम परिवार में हो या सेवकाई में हो, व्यक्तिगत जीवन में हो, जब कभी हम नीचे दीनता से रहते हैं, उचित समय पर परमेश्वर हमें बढ़ाएगा। அநேக நேரங்களிலே இதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாய் தோன்றலாம். कई बार इसको समझने के लिए थोड़ा सा मुश्किल की बात है, ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே நம்மை நாம் அடக்கி கொடுப்பது. लेकिन एक ही काम को आपको और मुझको करना है, वो ये है कि उसके बलवंत हाथ के नीचे रहना। இன்னும் கொஞ்சம் இதை விவரமாக யோவான் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். इसको विस्तार रूप में थोड़ा सा हम यूहन्ना 15वां अध्याय में देख सकते हैं। அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழமாக என்னில் நிலைத்திருங்கள். वहां प्रभु यीशु थोड़ा गहराई की बात को कहता है कि यीशु कहता है कि मुझ में बने रहो। 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். 7वां वचन में यीशु कहता है कि मेरे वचन में तुम बने रहो। என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். फिर कहता है मेरे प्रेम में बने रहो। நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோராக இருக்கட்டும், हमारे परिवार में माँ बाप क्यों न हो, அல்லது நம்முடைய தேவனாக இருக்கட்டும், या हमारे परमेश्वर क्यों न हो, அல்லது நமக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற தலைவர்களாக या இருக்கட்டும், हमारे ऊपर के अगुवे क्यों न हो, அவர்களுடைய கரங்களிலே அடங்கி இருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், उनके हाथ के नीचे रहने का मतलब क्या है? அவருடைய அன்பிலே, அவருடைய காரியங்களிலே, அவருடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்கிறது என்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கலாம். उनके प्रेम में, उनके वचन में बने रहने की बात को यहाँ हम देख सकते हैं। எப்படி நாம் பார்த்தோமோ ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார் என்று, जिस प्रकार हमने देखा उचित समय पर वो हमें बढ़ाएगा, அப்படியே நாம் இவைகளிலே நிலைத்திருக்கும் போது உள்ள ஆசீர்வாதங்களை இந்த 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். वैसे ही इस अध्याय में हम देखते हैं इन वचनों में, इन बातों में बने रहने के बाद आने वाली आशीषें क्या है। மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார். हमारे लिए परमेश्वर ऐसा जीवन को देगा कि हम बहुतायत के फल लावेंगे। அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். वैसे ही दूसरों के लिए फल देने लायक आशीष का बर्तन हम बन जाएंगे। அதோடு கூட இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் மகிமைப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும். साथ ही साथ इन वचनों में यह भी लिखा है, पिता की महिमा इसके द्वारा होने लायक जीवन बिताएंगे। இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரங்களிலே நாம் தொடர்ச்சியாக நாம் அடங்கி இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். आज हमारी बुलाहट यह है कि उस परमेश्वर के हाथ के नीचे हमेशा लगातार रहने के ஆனால் लिए। கலாத்தியருக்கு எழுதின அந்த புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் இப்படியாய் பார்க்கிறோம். लेकिन गलातियों की किताब में एक वचन को इस प्रकार हम लोग पढ़ते हैं। முதலாவது அதிகாரம் 6வது வசனம், पहला अध्याय 6 वचन, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां लिखा है कि तुम्हें मसीह के अनुग्रह में बुलाया, उससे तुम इतनी जल्दी फिर गए हो। இன்றைக்கு நாம் தேவனுடைய கரங்களிலே அடங்கி இருக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் தொடர்ச்சியாக காணப்படுவோம். अगर हम परमेश्वर के हाथ के नीचे रहेंगे तो कई लोगों के आशीष का कारण बन जाएंगे। தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करने पाए। கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு 65 வயது நிரம்பின ஒரு தாயார் எனக்கு போன் பண்ணினாங்க. कुछ दिन के पहले 65 उम्र वाली एक माता मुझसे फोन में बातें की। தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் அதிகமாய் நேசித்தவர்கள். वो माता जी अपने बच्चों से ज्यादा प्रेम करती நல்ல थी। வசதியான ஒரு பட்டணத்திலே இருக்கிறவர்கள். एक अच्छे सुविधा पूर्वक एक शहर में रहने वाली वो माँ थी। ஒரு கட்டத்திலே தன்னுடைய மகனுக்கு அவர்கள் 50 லட்சம் ரூபாய் கடனாக அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். और एक वक्त में क्या हुआ, अपना ही बेटा के लिए वो माँ जो है 50 लाख रुपए कर्ज में दे दिए। ஏனென்றால் அந்த தாயாருடைய அன்பிலே, தாயாருடைய ஐக்கியத்திலே அந்த மகன் மிகவும் நன்றாக இருந்தான். क्योंकि वो माँ के आधीनता में यानी प्रेम में वो बच्चा, वो बेटा बहुत कुशल पूर्वक रहता था। அந்த மகன் சொல்லியிருந்தான், நான் மாதம் மாதம் என்னுடைய பிசினஸ் மூலமாக இதை நான் அடைக்கிறேன். और वो बेटा कहने लगा, मैं मेरे बिजनेस जो धंधा है उसमें से आने वाली आमदनी से इस 50 रुपया को मैं पूरा कर लूंगा। பணம் கிடைத்த சில மாதங்களுக்கு பிற்பாடு, जैसे पैसे मिले या रुपये मिले कुछ महीने के बाद, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு வெல் செட்டில்டாக மாறின பிற்பாடு, और बेटे के सारे बातें जो है स्थिर होने के बाद, अच्छे होने के बाद,
தன்னுடைய தாயை மறந்து விட்டான். अपनी माता को बेटा भूल गया. தன்னுடைய வேலையை எல்லாவற்றையும் இழந்திருந்த அந்த தாயானினால அந்த மணியை அவர்களால் கட்ட முடியவில்லை. अभी अपने सारे नौकरी या सारी बातों को जो माँ खो चुकी है और इसके चलते वो पैसा को वो दे नहीं पा रही थी. கடன் ஏறி 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 70 லட்சம் வந்து விட்டது. और उसके लिए जो कर्ज बढ़ बढ़ करके 70 लाख रुपया हो गए. நான் இருக்கிற என்னுடைய வீட்டையாயிலும் நான் விற்று நான் எப்படியாயிலும் அதை அடைத்து நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். उन्होंने कहने लगा कि मैं जो घर में रहती हूँ उसको बेचूंगी और किसी तरह वो 70 लाख रुपया भी कर्ज हो गया उसको मैं पूरा कर लूंगी. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நாட்களிலே இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इसी प्रकार बुरे दिन में आप और हमारे बच्चे भी रखे गए हैं. அடங்கி இருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்திருந்த போதிலும் அப்படி வாழ முடியாத ஒரு உலகத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम नीचे रहने के बाद जो आशीष है उनको जानने बाद भी हम ऐसा जीवन बिताने नहीं लायक बस में है. இளைய குமாரன் தன்னுடைய செல்வந்தனான தகப்பனோடு கூட அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். उड़ाव पुत्र के बारे में पढ़ते हैं. वो दूसरा बेटा अपने बाप के घर के सारी आशीष का कारण वो बन गया था. எப்பொழுது தன்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து கஷ்டங்களை பட்ட பிற்பாடு வேதம் சொல்லுகிற தன்னுடைய புத்தி தெளிந்த போது बाइबल बताती है जब वो दूर चला पैसा को खर्चा किया तब वो जब उसको होश आई करके वचन बताता है அப்ப நினைக்கிறான் तब वो सोचने लगा என் தகப்பனுடைய வீட்டுல எவ்வளவு காரியங்கள் எல்லாம் உண்டு. मेरे बाप के घर में कितनी कितनी बातें हैं. நான் ஒரு வேலைக்காரனாவது என்னுடைய தகப்பனோடு கூட நான் இருப்பேன். मैं एक नौकर के समान या दास के समान मेरे पिता के घर में रहूंगा. என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ஒரு வேலைக்காரனாக ஆனா என் தகப்பனோடு இருப்பேன். मेरे पिता मुझे बेटा के रूप में न भी ग्रहण करें मैं एक नौकर दास के रूप में रहूंगा. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. आज परमेश्वर हमसे बातें करने पाए. குடும்பத்திலே கணவன் மனைவியோடு உள்ள உறவிலே இன்றைக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். आज परिवार में पति और पत्नी के बीच के रिश्ता में हम सावधानी से रहे. பெற்றோருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற காரியத்திலே நாம் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். जो माँ बाप के अधीन में रहने वाले जो बच्चे हैं उसमें सावधानी से रहने पाए. அழைத்த ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். जिस परमेश्वर ने बुलाया उनके वचन और उनके प्रेम में बने रहने के लिए बुलाहट है. ஏனென்றால் அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது நாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். क्योंकि उसके बलवंत हाथ के नीचे जब रहेंगे तब आशीष का कारण बनेंगे. எனவே இன்றைய நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு இப்படியாக இருக்கிறது. इसलिए आज के प्रचार के शीर्षक ये होगा ஆதின் மே ரஹோ ஆஷிஷ் பாவோ. கீழ்ப்படிந்திரு அல்லது பணிந்திரு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்ப்போமேயானால் इस्राएल लोगों की जीवन को जरा देखिए. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அற்புதமாக விடுதலையாக்கினார். इस्राएल लोगों को परमेश्वर मिस्र देश से अद्भुत ढंग से छुड़ाए. ஆனால் ஒரு காலகட்டத்திலே लेकिन एक वक्त में क्या हुआ ஆண்டவர் சாமுவேலை பார்த்து மிகவும் துக்கத்தோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். शमूएल से परमेश्वर एक दुख भरा संदेश दे रहा है. அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள். परमेश्वर ने कहा वो लोग जो है तुम्हें नहीं तिरस्कार किए लेकिन मुझे छोड़ दिए. எப்படிப்பட்ட ஆண்டவர்? कैसा परमेश्वर है? அங்கே அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை விடுவித்தவர். उनको उन लोगों को उस मिस्र की गुलामी से छुड़ाए. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்களின் மேல் அற்புதங்களை காட்டி அவர்களை விடுவித்தவர். बलवंत हाथों से अद्भुत कामों के ऊपर अद्भुत काम कर 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 उनको छुड़ाया हुआ परमेश्वर है. மோசே என்கிற இரட்சகரை அனுப்பி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக வழிநடத்தின ஆண்டவர். उनको छुड़ाने के लिए मूसा करके एक व्यक्ति को भेजकर और उनको छुड़ा करके कनान देश में जहां दूध और मधु की नदियां बहती है. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் लेकिन एक वक्त में उन लोगों ने कहा எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். हमारे लिए एक राजा चाहिए. அப்ப ஆண்டவர் சொல்றாரு तब परमेश्वर ने कहा அவங்க உன்னை தள்ளல वे लोगों ने तुम्हें नहीं छोड़ा அவர்கள் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளுகிறார்கள். और वे लोगों ने मुझे छोड़ दिया ताकि मैं उनके ऊपर राजा बन के न रहूं. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனம் மற்ற ஜனங்களைப் போல ஒரு சாதாரணமான ஜனக்கூட்டம் அல்ல. क्योंकि इजराइल लोग जो है बाकी लोगों के समान ऐसा ही लोग नहीं है. அவர்கள் தேவனால் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். वे लोग परमेश्वर से अलग किए हुए लोग थे. அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். कई बातों को बाइबल से हम
समझ गए हैं। கன்மலை ஆகிய கிறிஸ்து அவர்களோடு கூட சென்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனம். चट्टान रूपी मसीह यीशु उनके साथ चलता फिरता ऐसा अनुभव पाए। மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட சென்றது. मेघ का खंबा और आग का खंबा भी उनके साथ साथ चला। ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜனம் சொல்ல முடியுமா எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம்? क्या ऐसा एक लोग कह सकता है कि मुझे ये परमेश्वर नहीं चाहिए? அப்படிப்பட்ட ஒரு ஜனம் சொல்ல முடியுமா எனக்கு இந்த ஆளுகை வேண்டாம்? ऐसा एक परमेश्वर को नहीं चाहिए करके ऐसा लोग कोई कौन कह அவர்கள் सकता? புறப்பட்டு வந்த நாளிலே ஆடினார்கள் பாடினார்கள் எல்லாம் செஞ்சாங்க. जब वे मिस्र से छूट के आए वे लोग आनंद मना के गीत गाए। ஆனால் இப்பொழுது நாட்கள் செல்ல 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 இந்த ஆளுகை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. लेकिन अभी दिन बीतते बीतते वो कहते हैं राजा ये राज्य मुझे नहीं चाहिए। இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இது பொருந்தும். ये हमारे पारिवारिक जीवन में बैठ सकता है। अनेक நேரங்களிலே நாம் சிறு வயதுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது कई बार जब हम छोटे उम्र में रहते हैं நாம் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோம் எங்க அப்பா ये हम खुशी से कहते थे कि ये मेरे पिता है, எங்க அம்மா ये मेरी माँ है। வார்த்தைகளை கீழ்ப்படுதல் அவ்வளவு ஆர்வமா இருப்போம். और उनके आज्ञा मानने के लिए बहुत हम लोग मन लगाते थे। ஆனால் எப்பொழுது நமக்கு அனுபவங்கள் உண்டாகிறதோ लेकिन जब हम अनुभव के ऊपर अनुभव पाते हैं, எப்பொழுது நாம் अनेक காரியங்களை குறித்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோமோ कई बातों को ज्ञान जब हम प्राप्त करते हैं, ஒருவேளை நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்குள்ளே எங்க தகப்பனுடைய தாயுடைய ஆளுகைகளுக்கு வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. हमारे घर में रहने के बावजूद ये माँ बाप की आधीन में रहने की इच्छा हमारे इधर नहीं होगी। நான் மறுபடியும் சொல்லி நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். मैं लगातार बोल के मैं फिर से आगे बढ़ने के लिए चाहता हूँ। பெற்றோருடைய ஆளுகையில அடங்கி இருக்கிறதா உங்களுக்கு ஆசீர்வாதம். दूसरों की राज्य या दूसरों की हाथ के नीचे रहना ही आपके लिए आशीष है। தேவனுடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கிறதா உங்களுக்கு ஆசீர்வாதம். परमेश्वर के बलवंत हाथ के नीचे रहना ही आपके लिए आशीष है। இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த ஜனங்கள் தேவனை மறந்து வெறுத்து தேவனை தள்ளிவிடுவதற்கான காரணம் என்ன? ऐसे विशिष्ट लोग एक खास लोग परमेश्वर को क्यों छोड़ दिए? कारण क्या है? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆளுகையிலிருந்து நம்மை நாமே விடுவித்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணங்கள் எதுவாக இருக்க முடியும்? हमारे जीवन में भी ऐसे नीचे रहने की बातों से हमें अलग करने वाली या हम खुद दूसरा जगह जाने के लिए क्या कारण है? இது நம்முடைய குடும்பத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ये बातें हमारे परिवार के अंदर हो सकती है। தேவனோடு உள்ள உறவிலே நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. परमेश्वर के हमारे बीच के रिश्ता में होने वाली நாம் बात பணி है। செய்கிற நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. जहां डिपार्टमेंट में हम लोग काम करते हैं वहां हो सकती है। மூன்று விதமான காரணங்களை நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். मैं 3 कारण को इस्राएलियों के जीवन से बताने के लिए चाहता हूं। சங்கீதங்களின் புஸ்தகம் 78 அதோடு கூட 106 இந்த இரண்டு அதிகாரங்களை ஒருவேளை நாம் பார்ப்போமேயானால் भजन संहिता 78 और 106 ये दोनों अध्याय को अगर आप देखिएगा, நேரத்தை மனதிலே கொண்டு நான் வேகமாய் காரியங்களை சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். समय को मन में रखे जल्दी जल्दी बातों को कहने के लिए मैं चाहता हूं। சங்கீதம் 78 106 இந்த இரண்டு அதிகாரங்களை நாம் பார்ப்போமேயானால் भजन संहिता 78 और 106 इन दोनों अध्याय को देखिएगा। 78 11ல சொல்லப்பட்டிருக்கிறது 78 का 11वां वचन में देखते हैं, அவர்கள் தேவனுடைய காரியங்களை மறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है परमेश्वर के बड़े कामों को वे भूल गए। அவர் தங்களுக்கு செய்த அல்லது காண்பித்த காரியங்களை மறந்தார்கள். परमेश्वर ने जो काम किया था, अद्भुत काम किया था, उन सारे कामों को वे भूल गए। 106வது சங்கீதத்துல பார்க்கலாம். 106 भजन संहिता அதனுடைய 7வது வசனத்துல பாருங்க. 7वां वचन को देखिएगा, 13வது வசனத்தை பாருங்க. 13वां वचन को देखिएगा, 22வது வசனத்தை பாருங்க. 22वां वचन को देखिएगा। ஆண்டவர் செய்த கிரியைகளை மறந்துவிட்ட ஒரு கூட்டத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். वहां परमेश्वर के काम को जो भूल गए हैं ऐसे झुंड के बारे में लिखा है। எப்பொழுது நாம் முந்தின காரியங்களை தேவன் நமக்கு கிருபை செய்த காரியங்களை மறக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆளுகையிலிருந்து நாம் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. जब कभी हम परमेश्वर के किए हुए कामों को भूल जाते हैं तब धीरे धीरे उनके हाथ के नीचे से हटते हैं। இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம். इस्राएलियों के जीवन में उन बातों को देखते हैं। ஒருவேளை எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே பார்த்தோமேயானால் यहेजकेल की किताब 16वां अध्याय में देख सकते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. वहां इस्राएल लोगों की शुरुआत अच्छी तरह लिखी गई है। எசேக்கியேல் அதனுடைய 16வது அதிகாரத்திலே यहेजकेल की किताब उनका 16वां अध्याय में 4வது வசனம் சொல்லுகிறது, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ
சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. 16 अध्याय हिजकेल 4 वचन को मैं पढ़ दे रहा हूं. तेरा जन्म ऐसे हुआ कि जिस दिन तू जन्मे उस दिन न तेरा नाल काटा गया और न तू शुद्ध होने के लिए धोई गई. தொடர்ச்சியாய் நாம் வாசித்தோமேயானால் ஆண்டவர் எப்படியாய் ஆரம்ப அந்த இஸ்ரவேலுடைய காரியங்களிலே செய்த காரியங்களை கிருபைகளை இங்கே பார்க்க முடியும். वहां लगातार पढ़ेंगे तो इजरायलियों के बीच में परमेश्वर किस प्रकार अनुग्रह की दृष्टि करता है करके पढ़ सकते हैं. தொடர்ச்சியாக நாம் 14வது வசனம் வரைக்கும் பார்த்தோமேயானால் எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தை கொண்டு வந்தார் என்கிற காரியம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. लगातार 14वां वचन तक अगर आप पढ़ेंगे किस प्रकार अद्भुत रीति से उन परमेश्वर उनको अगुवाई करते चले आया. ஆனால் 15வது வசனம் சொல்லுகிறது, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. लेकिन 15वां वचन में पढ़ते हैं, परंतु तू अपनी सुंदरता पर भरोसा करके अपनी नामवशी के कारण व्यभिचार करने लगी. பழைய செய்த நன்மைகளை மறக்கும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுவோம். जो परमेश्वर के किए हुए भलाई अद्भुत कामों को जब हम भूल जाएंगे तब परमेश्वर के अनुग्रह से वंचित हो जाएंगे. விசேஷமாக நான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், खास करके जवान लड़कों से मैं लड़कियों से कहूंगा, எப்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல கல்வி ஞானத்தையும் உலக ஞானத்தையும் தருகிறாரோ, जब परमेश्वर हमारे लिए पढ़ाई के लिए यह संसार की ज्ञान को जब देता है, இன்றைய உலகத்தின் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய குடும்பத்திலிருந்து பெற்றோரிடத்தில் உங்களை பிரிப்பதற்கு முயற்சி செய்யும். ये बातें आपको धीरे धीरे आपके माँ बाप से आपके परिवार से अलग करने की ताकत रखती है. பெற்றோருடைய அந்த ஆளுகையிலிருந்து கொஞ்சமாக உங்களை பிரிப்பதற்கு முயற்சி செய்யும். माँ बाप की अधीनता से आपको धीरे धीरे हटाने के लिए बातें कोशिश करेंगी. முதலாவது இவைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்புவீர்களானால், सबसे पहले इन बातों से अगर आप अपने को बचाने के लिए शुरू करेंगे, எப்படியெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்தார்கள், நம்மை போஷித்தார்கள், நம்மை உடுத்துவித்தார்கள் என்கிற காரியத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. हमारे माँ बाप ने किस प्रकार हमें कपड़े दिए, हमें पढ़ाई दिए, इन सारी बातों को कभी हम भूले नहीं. நேற்று தினத்திலே ஒரு வாலிப மகளோடு நான் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். मैं कल के दिन में एक जवान से मैं फोन से बात कर रहा था. நான் என்னுடைய அப்பா என்னைய ரொம்ப கவனிக்கல, என்னைய படிக்க வைக்கல, எனக்கு நிறைய உதவி செய்யல. अब मेरे पिताजी मेरे लिए पढ़ाई नहीं दिए, मेरे लिए मदद नहीं किए करके बोलते गए. ஆனா எங்க அப்பாவுக்கு நான் பணம் அனுப்பி கொடுத்தேன். लेकिन मैं मेरे बाप के लिए मैं पैसा भेज रहा हूं. என்னை சின்ன வயசுல என்னைய பெற்று என்னை வளர்த்து என்னை உருவாக்கினார்கள். क्योंकि छोटे उम्र से ही मेरे पढ़ाई दे करके मुझे पालन पोषण मेरे बाप ने किया था. நன்றி நிறைந்த உள்ளம், धन्यवाद के साथ भरा हुआ एक हृदय, பழையவைகளை மறக்காத ஒரு உள்ளம், पुरानी बातों को न भूला हुआ हृदय. சங்கீதம் 106ல நாம் அழகாய் பார்க்கிறோம், கிரமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியைகளை மறந்து 22வது வசனம் சொல்லுது, தங்கள் இரட்சகரான தேவனையே மறந்து விடுகிறார்கள். 106 भजन संहिता में पढ़ते हैं, परमेश्वर की क्रियाओं को भूल गए और परमेश्वर को ही भूल गए करके वहां पढ़ते हैं. 2 தீமோத்தேயுனுடைய 3வது அதிகாரத்துல பவுல் இப்படியா எழுதுகிறார். दूसरा तीमुथियुस 3 अध्याय में पौलुस लिखता है, கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று நீ அறிவாயாக. समझ लो आखिरी दिनों में बहुत भयानक दिन आने वाले हैं. அதுல நிறைய பட்டியலிடும் பொழுது சொல்கிறார், ஜனங்கள் நன்றி அறிவில்லாதவர்களாய் இருப்பார்கள். तो कई बातों को सूची बना के जब लिखता है वहां लिखता है, लोग धन्यवादित रहित रहेंगे. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆளுகையை வெறுத்து அவர்கள் தங்களை வேறொரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முதலாவது காரணம் ஆரம்பத்தில் இருந்த காரியங்களை மறந்து விட்டார்கள். इजराइल लोग परमेश्वर की अधीनता को छोड़ दिए, उनके हाथ के नीचे से हट गए, कारण उनके पहले की भलाई अद्भुत काम को भूल गए. எனவே தான் ஏசாயா 51வது அதிகாரத்துல பார்க்கிறோம், इसलिए यशाया 51 अध्याय में हम लोग देखते हैं, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட துறவையும் தோண்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். जिस चट्टान से तुम खोदे गए हो और जिस खदान में से तुम निकाले गए हो उन पर ध्यान करो. நம்முடைய ஆரம்ப நாட்களை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. हमारे पिछले बीता हुआ दिन को कभी नहीं भूलना. ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் கரம் பிடிச்சு நடத்தினாரு, किस प्रकार परमेश्वर हमारे हाथ धर के चलाए, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை உருவாக்கினாரு, किस प्रकार परमेश्वर बना के हमें आए. விசேஷமாக ஊழியத்திலே இப்பொழுது புதிதாக வந்து ஊழியத்திலே இணைந்திருக்கிற இளம் ஊழியர்களுக்கு நான் சொல்லுவேன், खास करके जवान या नए तौर से सेवकाई में जुड़े गए लोगों से मैं कहूंगा, ஆளுகைக்குள் எப்போதும் உங்களை வைப்பதற்கு கவனமாயிருங்க. परमेश्वर के
हाथ के नीचे हमेशा अपने को रखिए। உங்களை ஆளுகிறவருடைய ஆளுகைக்குள்ள எப்போதும் உங்களை வைப்பதற்கு நீங்கள் கவனமாயிருங்க. आपके ऊपर राज्य करता हुआ परमेश्वर के अधीनता में हमेशा रहिए। அதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். उसी में परमेश्वर आपके आशीष रखा है। அதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை வச்சிருக்கிறார். परमेश्वर उसमें आपके लिए ऊंची बात को रखा है। அதுல தான் ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தின் சகல காரியங்களை வைத்திருக்கிறார். उसमें ही भविष्य की सारी बातों को परमेश्वर छिपा के रखा है। ரூபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை போல தளம்புகிறவன் ஒரு நாளும் மேன்மை அடையவே மாட்டான். रूबन के बारे में बाइबल बताती है कि पानी जैसे इधर उधर जो जाने वाला वो कभी भी ऊंचा नहीं जाएगा। இன்னைக்கு நாம் ஊழியத்தில் இருக்கலாம் அல்லது நம்முடைய வீடுகளில் இருக்கலாம். शायद सेवकाई में हो, हमारे परिवार के अंदर क्यों न हो, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் परमेश्वर हमसे इस बात को इंतजार करता है। நாம் அடங்கி இருக்கும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார். हम अधीन में रहने के लिए, हाथ के नीचे रह के आशीष पाने के लिए चाहता है। இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். दूसरी एक और बात को कारण को हम देखेंगे। யாத்திராகமம் அதனுடைய 40வது அதிகாரம். निर्गमन 40 अध्याय। யாத்திராகமம் அதனுடைய 40வது அதிகாரம். निर्गमन 40वां अध्याय அதனுடைய 36 37 வசனங்களை பார்க்கலாம். 36 और 37 वचन को हम देखेंगे। யாத்திராகமம் 40வது அதிகாரம் 36 37. निर्गमन 40 36वां और 37वां वचन। வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். इजरायलियों की सारी यात्रा में ऐसा होता था कि जब जब वो बादल निवास के ऊपर से उठ जाता था तब वो कूच करते थे, और यदि वह ना उठता तो जिस दिन तक वह ना उठता तब तक वही वह खड़े रहे। இந்த டீம் ஒரு யூனிக் டீம். ये झुंड के अंदर एकता की बातें थी। இவங்க மற்ற டீம் மாதிரி இல்லை, இவங்க ஒரு யூனிக் டீம். और ये जो झुंड जो है एक ऐसे एक खास झुंड है, बाकी झुंड के समान नहीं है। வேற டீம் போல கிடையாது. இவங்க மேகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, அது எழும்பிச்சுன்னா போவாங்க, மேகம் நின்னுச்சுன்னா உட்கார்ந்துருவாங்க. बाकी झुंड के समान नहीं, बादल को देखते रहेंगे, वो उठेगा तब ये लोग उठ के जाएंगे। ஏன் எழும்பல, ஏன் புறப்படல, எதுக்கு நிக்குது, அதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கறது இல்ல. क्यों बादल नहीं उठता है, क्यों उठता है, क्यों नहीं, इस प्रकार का प्रश्न नहीं पूछते थे। அவர் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டம். देखा देखी वे नहीं चलते थे, लेकिन विश्वास करके वे चलते थे। உலகத்துல எங்கேயுமே அப்படி ஒரு டீம் இதுவரைக்கும் உண்டானது இல்ல. संसार में ऐसा झुंड जो है कहीं नहीं बनी थी। மேகம் எழும்பிச்சுனா போவாங்க, மேகம் நின்னுச்சுனா நிப்பாங்க. बादल उठेगा तो ये लोग जाते थे, अगर नहीं उठता वही रुकते थे। ஆனா நாட்கள் செல்ல 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 लेकिन धीरे धीरे समय बीतते जब गया, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்பதற்கு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். धीरे धीरे प्रश्न के ऊपर प्रश्न पूछ बैठे। மோசே மேல போறாரு, ஏன் வரல? मूसा ऊपर गया, क्यों नहीं आया? கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள் மாறுபடுகிறது. धीरे धीरे बातों में बदलाव आई। அதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, उसका क्या है देखिएगा। 1 சாமுவேல் 8வது அதிகாரம். पहला शमूएल 8 अध्याय। 1 சாமுவேல் அதனுடைய 8வது அதிகாரம். पहला शमूएल 8वां अध्याय। அங்கே அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். वहां उनके एक बात को, खास बात को देखिएगा। 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 20वां वचन यूं कहता है, நாங்க யூனிக்கா இருக்க விரும்பல, हम लोग इस प्रकार विशिष्ट कहलाना नहीं चाहते हैं, சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். सब जातियों के समान हम भी रहेंगे। இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. अब धीरे धीरे अपने नजर उठा के बाहर देखना शुरू किए। தேவனையே பார்த்து நடந்த கூட்டம் पहले परमेश्वर को ही देख देख कर चलते थे, தேவனுடைய வழிநடத்தலையே பார்த்து கொண்டு நடந்த கூட்டம் परमेश्वर के अगुवाई के पीछे पीछे ही चलते இப்போ थे। கொஞ்சம் கொஞ்சமா அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. अब धीरे धीरे बाहर अपना नजर लगाने लगे। அதைத்தான் நாம் எண்ணாகமத்திலும் நாம் இந்த காரியத்தை பார்க்க முடியும். 11வது அதிகாரத்தில் इसी को एक गिनती के किताब में 11वां अध्याय में हम लोग देखते हैं। பல ஜாதியான ஜனங்கள் அவர்களுக்குள்ள இருந்தாங்க. कई जातियां उनके बीच में रहा करती थी। 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 11वां अध्याय 4 वचन में इस प्रकार लिखा है, பல ஜாதியான ஜனங்கள் இருந்தாங்க. उनके बीच में कई जाति के लोग रहते थे। அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. उन जातियों को ये लोग देखते थे। அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய காரியங்கள் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணுது. उनका प्रभाव इनके अंदर गलत रूप में पड़ा। கொஞ்சம் கொஞ்சமா இவர்களுக்குள்ளே சுபாவத்திலே மாற்றம் உண்டாகிறது. इनका स्वभाव में, गुण में धीरे धीरे परिवर्तित हो गए। நாங்க முன்பது போல நாங்க நடப்பதற்கு நாங்க விரும்பல. और पहले जैसे समान हम लोग अभी जाना नहीं चाहते हैं।
எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும். हमारे लिए एक अगुवा चाहिए. எல்லா காரியத்திலும் கேள்வி கேட்பதற்கு ஆரம்பிக்கிறார். सारी बातों में प्रश्न के ऊपर प्रश्न पूछने लगे. பிள்ளைகள் வளரும்போது விசேஷமாக வாலிப வயதுல வரும்போது குடும்பத்திலே நடக்கிற முக்கியமான ஒரு காரியம். बच्चे या जवान उम्र में जब आते हैं तो परिवार में एक बात होती है. உலகத்திலே உள்ள பிரஷர் நிமித்தம் அவர்களுக்குள்ளே வருகிற ஏராளமான கேள்விகள் இப்படி உண்டு. संसार के तनाव के चलते, दबाव के चलते उनके अंदर कई प्रश्न उठते हैं. அவர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களா, நாங்க ஏன் அப்படி இருக்க கூடாது? वे लोग ऐसा अच्छा रहते हैं, हम लोग क्यों ऐसा क्यों नहीं रहते? அவர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் நடந்து கொள்கிறாங்களே, நாங்க ஏன் அப்படி நடந்து கொள்ள वे கூடாது? लोग ऐसे चाल चलते हैं, हम लोग क्यों नहीं चल सकते हैं? அவங்க எல்லாம் அப்படி உடுக்கறாங்களே, நாங்க ஏன் அப்படி உடுக்க கூடாது? वे लोग का रहन सहन और कपड़ा पहनने की तरीका क्यों हम लोग कर सकते You हैं? are not ordinary, you are very unique. आप लोग साधारण नहीं है, आप लोग विशिष्ट लोग हैं. நீங்க மற்றவங்கள போல இல்ல, आप लोग बाकर के समान नहीं है நீங்க மற்ற பிள்ளைகளை போல அல்ல. और बच्चों के समान नहीं है. நீங்கள் விசேஷித்த விதமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், विशेष या खास तौर से अलग किए हुए लोग हैं. விசேஷித்த ஒரு குடும்பத்திலே விசேஷித்த நோக்கத்திற்காக நீங்கள் வைக்கப்பட்டவர்கள். विशेष परिवार में विशेष मकसद के साथ रखे गए हैं. தொடர்ச்சியா அப்படியே விசுவாசித்தே நடப்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. लगातार इसी प्रकार विश्वास के में चलने के लिए सौंपिए. அண்ணன் அருமையாய் சொன்னாங்க, बड़े भैया ने अच्छा से कहा, ஆதம் கேள்வி கேட்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. आदम को प्रश्न पूछने के लिए कोई मौका ही नहीं रहा. ஏன்னா ஃபுல்லா ஆரம்ப நில ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் நல்ல நித்திரையை கொடுத்துட்டாரு. क्योंकि शुरुआत के दिन थे कोई तुलना करने के लिए कोई नहीं रहा. परमेश्वर एक गहरी नींद को दे दिया. ஏன் செய்யறாரு, எதுக்கு செய்யறாரு, என்ன செய்யறாரு, ஒரு நாலேஜும் இல்ல. क्यों परमेश्वर करता है, किस लिए करता है, कोई पूछ नहीं सकता है. இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்முடைய ஊழியத்திலே இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய சிறு பிராயத்துல உள்ள முதலாவது காரியம். यही हमारे शुरुआत की बातें हैं जब विश्वास में आते हैं, या बचपन की बातें हैं, हम बच्चे जब लड़के रहते हैं उस समय. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நாட்கள் ஆயிருச்சு, लेकिन अभी समय बीत गया, साल बीत गए, துணையா ஒருத்தி வந்துட்டா, अभी साथ में कोई और जन आ गए. அவ ஏதோ புதுசா சொல்றாள், அதை கொஞ்சம் கேட்போம். अब वो जो बोलेगी उसको सुनेंगे. அது சாப்பிட்டா ரொம்ப கண்ணுல ஒரு எக்ஸ்ட்ரா லைட் அடிக்குமா, और उसको अगर खाएंगे तो हमारे आंखों में से चमक मिलेगी. ஏவாளன்னு சொல்றா, हवा आके कहने लगी, தெரியுமா தெரியுமா, क्या आपको मालूम है, मालूम இப்படி है, நான் கேள்விப்பட்டேன். ऐसे मैंने सुना था. இப்படி பல காரியங்களை சொல்லும் பொழுது ऐसे कई बातों को जब बोलना शुरू करेंगे, எந்த கேள்வியும் கேட்காம விசுவாசித்து நடந்த அந்த ஆதாமுடைய உள்ளத்துல இப்ப சில காரியங்கள் உண்டாகுது உள்ள. पहले विश्वास करके चलता था, अभी आदम के मन में ऐसी बातें नहीं हो रही है. இது ஏன் இப்படி இருக்க கூடாது, ये क्यों ऐसे नहीं हो இது सकता, ஏன் இப்படி இருக்கணும், ये क्यों ऐसे नहीं இது होगा, ஏன் இப்படி செய்ய கூடாது. ये क्यों ऐसे नहीं कर सकते. இந்த எல்லா காரியங்களும் நாம் பிள்ளைகள் வளர 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 வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ऐसी बातें जो है बच्चे जब बढ़ते बढ़ते जाते उनके मन में आके भर जाएंगे. ஊழியத்திலே ஆண்டவரோடு நடக்க 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 வருவதற்கு வாய்ப்பு உண்டு. सेवकाई में परमेश्वर के साथ चल चल के बातें आएंगी. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்த நீங்கள் விரும்புவீர்களானால், क्या आप चाहते हैं उचित समय पर आपको परमेश्वर बढ़ाए? அநேகருக்கு ஆண்டவரினால உபயோகப்படுத்தப்படும்படி விரும்புவீர்களானால், क्या आप चाहते हैं कई लोगों के लिए आशीष का कारण बन जाए? ஆரம்பத்துல மாத்திரமல்ல, ना केवल शुरुआत के दिनों में. ஊழியர்களாக பிள்ளைகளாக நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. सेवक या बच्चे और आपके लिए मैं कहने के लिए एक बात है, ஆண்டவரே நான் தொடர்ந்து விசுவாசித்து நடக்க நான் हे விரும்புகிறேன். प्रभु मैं लगातार विश्वास में चलूंगा. ஆண்டவரே நான் எதையும் அறிந்து கொள்ளணும் எனக்கு அவசியம் இல்லை. ஆண்டவரே मुझे और जानकारी प्राप्त करने की दरकार नहीं. என்னை அழைத்த ஆண்டவர் நீர் உண்மையுள்ளவர், मुझे बुलाने वाला परमेश्वर विश्वास எனக்கு योग्य है. தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் நீர் உண்மையுள்ளவர், दर्शन को दिया परमेश्वर विश्वास योग्य நான் है. போகும் வழியை அறிந்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர், मेरे मार्ग को समझने वाले परमेश्वर विश्वास योग्य है. எனக்கு அது போதும் ஆண்டவரே. बस ये मेरे लिए काफी है. யார் எதுவும் சொல்லட்டும், कुछ और लोग कुछ भी कहे, என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, मेरे चारों ओर कुछ भी बीते, எனக்கு அந்த ஒரே ஒரு காரியம் போதும். लेकिन मेरे लिए एक वो बात काफी है. கடைசி வரைக்கும் விசுவாசித்து நடக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். आखिरी तक विश्वास करके चलने के लिए बुलाए गए हैं. குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். इजराइल के जीवन से कई बातों को मैं कहते जा सकता हूँ. எப்படி அவருடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே போனது. धीरे धीरे उनकी बातें बदलते बदलते जब गई, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर हमसे भी बातें करने மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். तीसरी एक बात को मैं कह के अंत करने के लिए चाहता हूँ. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 39வது வசனம். प्रेरितों के काम 7वां अध्याय 39 वचन. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39வது வசனம். प्रेरितों के काम 7वां अध्याय 39वां वचन. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, परंतु हमारे बाप दादाओं ने उसकी मानना न चाहा,
वरन उसे हटाकर अपने मन मिस्र की ओर फेरे। இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி அவர்கள் போய்க்கொண்டே இருக்கிறாங்க. इस्राएल लोग कनान की ओर यात्रा कर रहे हैं, ஆனா ஆல்ரெடி இருதயத்துல எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. लेकिन मनो मन में वे लोग मिस्र की ओर फेर लिए। இதைத்தான் நாம் ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். इसी को यशायाह नबी की किताब 29 अध्याय में हम पढ़ते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:8லயும் பார்க்கிறோம். मत्ती 15:8वां वचन में पढ़ते हैं, அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், वे लोग अपने होंठों से मेरी बड़ाई कर रहे हैं, ஆனா இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. उनके मन मुझसे दूर है। நம்முடைய குடும்ப உறவை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். अपने परिवार की रिश्ता को थोड़ा जांचें। குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம இருக்கீங்களா? क्या आपके परिवार में आशीष नहीं मिल रही है? இன்றைக்கு நம்முடைய ஒருவருடைய உள்ளம் எப்படி இருக்குது? आज हमारे हृदय मन कैसा है? ஒரே இடத்துல இருக்கிறோம், वो एक ही जगह तो रहते, ஒரே வீட்ல இருக்கிறோம், एक ही घर में तो रहते, இன்றைக்கு நம்முடைய இருதயம் இணைந்து காணப்படுகிறதா? क्या हमारे मन भी साथ में एक मन से है? இந்த இருதயத்துல எகிப்துக்கு அவங்க திரும்பிட்டாங்க. लिखा है मन में मिस्र की ओर फेर लिए, உலகத்தினுடைய சகல காரியங்களுக்கும் தங்களை விற்று போட்டார்கள். संसारिक सारी बातों के लिए अपने को बेचे। ஆனா வெளியில பார்க்கும்போது தெரியுது எல்லாரும் கானானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. लेकिन बाहरी रूप से दिखता है सब लोग कनान की ओर जा रहे हैं, அவங்க பிசிக்கலா அவங்க என்ன எகிப்துக்கு திரும்பல, लेकिन वे शारीरिक तौर से पूरे शारीरिक तौर से ये मिस्र में नहीं गए। வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, बाहर से देखने वाले कहते होंगे, பாத்தீங்களா ஒரு கூட்டம் போகுது, देखो देखो एक झुंड ऐसे बढ़ रही है அவங்க आगे, தேவனுடைய ஜனங்களாம், वो भी परमेश्वर के लोग हैं, அவங்க எல்லார் மேலயும் ஆண்டவர் வெற்றி கொடுக்கறாராம், उनके परमेश्वर उनके ऊपर सारे अनुग्रह कर रखा है, அவருடைய ஆண்டவர் அவங்க கூட போறாராம். प्रभु उनके साथ साथ चलता है। ஆனா அவருடைய இருதயத்திலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பி விட்டார்கள். वचन बताता है उनके मन में मिस्र की ओर फेरे। இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். हम अपने मनों को जांच करके देखेंगे, இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? हमारे मनों में हम कैसे हैं। இன்றைக்கு உள்ளத்திலே நாம் மெய்யாகவே தேவனையும் ஜீவனுள்ள அவருடைய காரியங்களையும் நோக்கியே நம்முடைய இருதயம் இருக்கிறதா? क्या हमारे मन सचमुच उस परमेश्वर की ओर उनकी बातों के ऊपर लग रहा है? யோவான் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, यूहन्ना 6 अध्याय में पढ़ते हैं, பெருங்கூட்டமான மக்கள் இயேசுவுக்கு முன்பதாக வந்தாங்க. बहुत तेरे झुंड के लोग यीशु के सामने आए। வெளியில பார்ப்பதற்கு எல்லாருமே இயேசுக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. लगता है बाहरी रूप में सारे लोग यीशु के पीछे पीछे जा रहे हैं, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन यीशु ने कहा, நீங்க என்ன தேடல, आप लोग मुझे नहीं ढूंढ रहे, நீங்க என்னுடைய அற்புதத்தை தேடுறீங்க, मेरे अद्भुत कामों के पीछे हैं, வயிற்று பிழப்புக்காக என் பின்னாடி வாரீங்க. अपने पेट के कमाई के लिए आ रहे हैं। அப்படிப்பட்ட துக்கத்தோடு கூட ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, इसी दुख के साथ चेलों से यीशु पूछता है, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையோடு போயிருவீங்களோ? क्या तुम्हारा भी ऐसा ही विचार है? உங்களுடைய இருதயம் அப்படியாய் கரப்ட் ஆகி விடுமோ? क्या तुम्हारा मन भी ऐसे बर्बाद हो जाएगा क्या? பேதுரு சொல்றாரு, पत्र कहता है, ஆண்டவரே நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? हे प्रभु मैं कहां जाऊं? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. क्योंकि अनंत जीवन के वचन तेरे पास है। இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்க விரும்புகிறார், परमेश्वर आपसे यूं पूछता है, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். परमेश्वर आपके मन को जांचने के लिए இன்னைக்கு चाहता நாம் है। வீட்டில் இருக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களானாலும் சரி, घर में रहने वाले बच्चे क्यों न हो, सेवकाई में रहने वाले सेवक क्यों न हो, என் மூலமாய் நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, मेरे द्वारा होने वाली काम बड़ी बात नहीं है, என் மூலமாக நடக்கிற வெற்றிகள் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, मेरे द्वारा सफलताएं वो बड़ी बात नहीं है, இன்னைக்கு என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு? लेकिन मेरे मन कैसा है? இன்னைக்கு கொஞ்சமும் உலகத்திற்கு ஒத்து வராத, உலகத்திற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவி எனக்குள்ளே क्या காணப்படுகிறதா? थोड़ा सा भी संसार के लिए नहीं बोलने के लिए मन हमारा है? இஸ்ரவேல் ஜனங்கள் உதடுகளினாலே கனம் பண்ணாங்க, இருதயம் தூரமா இருந்துச்சு. इजराइल अपने ओंठों से परमेश्वर की स्तुति करते थे, उनका हृदय दूर रहा। ஆண்டவர் நம்ம ஏற்ற காலத்திலே உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புவீர்களானால், अगर आप चाहते हैं परमेश्वर आपको उचित समय पर बढ़ाए, என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. आपके मनों को परमेश्वर की ओर फेरने के लिए दरकार है। உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है जहां आपका धन है वहां आपका मन है। மிகவும் பிரஷர் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
हम ऐसे तनाव भरे संसार में जी रहे हैं। எப்படி நாம் சிலுவையை சுமந்து நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தோமோ जिस प्रकार शुरुआत की सेवकाई में, शुरुआत के जीवन में क्रूस उठा करके அதை चले, மாத்திரமே முன்வைத்து தொடர்ச்சியாய் ஓட முடியாத ஏராளமான பிரஷர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. आज ऐसे कई तनाव है, टेंशन है कि यीशु मसीह को या क्रूस को आगे रखते जीवन नहीं बिताने के लिए பொருளாசையை சார்ந்து கொள்வதற்கும் உலகத்தை சார்ந்து கொள்வதற்கும் ஏராளமான சோதனைகள் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. लोभी हो जाने के लिए, ये संसारिक बातों के लिए, बेचे जाने के लिए कई एक बातें बोई जा रही है। लेकिन நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல முடியுமா? क्या आप परमेश्वर से कह सकेंगे, ஆண்டவரே நான் உம்முடைய ஆளுகைக்குள்ளே கடைசி வரைக்கும் இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ये प्रभु तेरे अधीन में आखिरी तक मैं रह जाऊं। ஒரே ஒரு வார்த்தையை நான் உம்மிடத்துல இருந்து கேட்கணும் ஆண்டவரே. एक ही शब्द में आपसे पूछने के लिए या मांगने के लिए चाहता हूं உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, कि आप एक दिन मेरे ओर ताक करके कहें, एक सच्चा विश्वास योग्य दास, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. सच्चा विश्वास योग्य दास। இன்னைக்கு நாம் தொடர்ச்சியாய் தேவனுடைய ஆளுகைக்குள் நம்மை வைக்க விரும்புவோமே ஆனால், अगर लगातार परमेश्वर के अधीन में रहने के लिए आप चाहते तो, தொடர்ச்சியாக நம்முடைய பெற்றோருடைய ஆளுகைக்குள்ளே நம்மை வைக்க விரும்புவோமே या ஆனால், लगातार हमारे माँ बाप के अधीन में रहने के लिए हम चाहते तो, ஒரு நாளும் செய்த கிரியைகளையும் கிருபைகளையும் நான் ஒரு நாளும் பழைய காரியங்களை மறந்துடக்கூடாது. सबसे पहली बात जो अच्छी बातें हुई है, जो भलाई की बातें हुई है, कभी न भूले। ஒரு நாள் நமக்குள்ளே உலகத்தினுடைய காரியங்கள் மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வந்துடக்கூடாது. और दूसरा, संसार की बातें और गंदी बातें और जातियों की जो प्रभाव हमारे ऊपर ना आए। கடைசி வரைக்கும் ஆண்டவரை நான் விசுவாசித்து நடக்க வாஞ்சிக்கிறேன் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. तीसरा, आखिरी तक मैं विश्वास में कदम रख के आगे बढ़ूंगा करके सौंपने की दरकार है। மூன்றாவதாக, और तीसरी बात है, ஆண்டவரே हे प्रभु என்னுடைய வெளிப்புறத்தை காட்டிலும் என்னுடைய உட்புறத்தை அதிகமாய் சுத்தமாக்கும் ஆண்டவரே. मेरे बाहरी रूप से बढ़ करके मेरे भीतरीय मन को शुद्ध कर। ஆண்டவரே என்னுடைய இருதயம் உமக்கு நேராக அது ஒழுங்காக இருக்கட்டும். मेरे मन और हृदय तेरे ओर अच्छे फेरने पाए। மனுஷன் முகத்தை பார்ப்பான், मनुष्य ऊपर मुंह देखता है, ஆண்டவருடைய இருதயத்தை लेकिन பார்க்கிறவர். परमेश्वर हृदय को देखता है। இந்த மூன்று காரியங்களில் நாம் கவனமாய் இருப்போமே ஆனால், इन तीनों बातों में अगर सचेत रहेंगे, நிச்சயமாக सचमुच ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார். परमेश्वर उचित समय पर हमें बढ़ाएगा அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். और उसकी इच्छा के अनुसार हमें आशीष करेगा। அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ऐसे ऐसे अनुग्रह को परमेश्वर प्रत्येक जन को देने पाए। நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आइए आंखों को बंद करके प्रार्थना करें। இருக்கிற இடத்துல நாமே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம். जहां है वहां हम प्रभु के हाथों में सौंपे। ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டவர் ஒருவேளை நம்மளோடு கூட பேசி இருப்பாரே ஆனால், अगर किसी एक क्षेत्र में परमेश्वर आपसे अगर बातें किया हो, ஏதாவது ஒரு ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், किसी भी आशीष की अगर कमी भी हो सकती, அல்லது வளர்ச்சியின் குறைவா இருக்கலாம், या बढ़ नहीं पाते होंगे, இன்னைக்கு ஆண்டவரத்துல சொல்லலாம், आज प्रभु से कहेंगे, இன்னும் அதிகமாய் நான் என்னை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. और ज्यादा मैं तेरे हाथों में सौंपता हूं, இன்னும் அதிகமாய் என்னை நான் தாழ்த்தி தருகிறேன். और मैं नम्र हो के तेरे हाथों में सौंपता हूं। எனக்கு செய்த கிருபைகளையும் கிரியைகளையும் ஒரு நாளும் மறந்துடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். मेरे लिए जो भलाई अनुग्रह तूने पहले किया था उसको कभी ना भूलने पाओ। கடைசி வரைக்கும் நான் விசுவாசித்து நடக்கட்டும் ஆண்டவரே. आखिरी तक विश्वास करके करके मैं चल ना पाऊं। வேற யாரும் என்ன நடத்த வேண்டாம் ஆண்டவரே. कोई मुझे राज्य न करने पाए। உம்முடைய மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் மாத்திரம் என்னை நடத்தட்டும். आपके मेघ के आग के खंभा मुझे चलाने पाए। அதோடு கூட ஆண்டவர் எல்லா காவலோடும் என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். साथ ही साथ ये प्रभु मदद कर ताकि सारी सुरक्षा के साथ मैं मन की सुरक्षा करने पाऊं।